நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மனமகிழ்ச்சியான இந்த நல்ல நாளில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். தேவனுடைய பிள்ளைகளே, கடந்த 7 மாதம் நம்மளை அதிசயமாய் நம்மளை நடத்தினார். பல வித்தியாசமான சூழ்நிலையில இந்த 7 மாதமும் நம்மளை தாங்கி வந்தார், நம்மளை பாதுகாத்தார். ஆண்டவருடைய வார்த்தையை கடந்த மாதத்தில் நாம் தியானித்தோம். எகிப்து தேசத்தில் புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காண பண்ண செய்வேன். ஆண்டவர் உங்க வாழ்க்கையில் அப்படித்தானே செஞ்சார். கடந்த 7 மாதத்துல உங்களை அதிசயமாய் உங்களை நடத்தினார். உடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்து நீங்கள் கவலையோடு கூட இருந்தீங்க. ஆண்டவர் உங்களை நடத்தினார் இல்லையா? அதிசயமான காரியங்களை செஞ்சார் இல்லையா? தேவ பிள்ளைகளே, அதே ஆண்டவர் இந்த 8வது மாதத்திற்குள்ளாய் நாம் பிரவேசிக்கும்படியாய் ஒரு மாதம் கூட அல்லது ஒரு நாள் கூட நமக்கு ஆயுசு நாளை அதிகமாய் கூட்டி கொடுத்திருக்கிறார். தேவ பிள்ளைகளே, ஆதியாகம புஸ்தகம் 28வது அதிகாரம் அதனுடைய 15வது வசனம் கடைசி பகுதி இப்படி சொல்லுகிறது. இந்த மாதத்துக்குண்டான வாக்குத்தத்தத்தை நான் கொண்டு வருகிறேன். அங்கே சொல்லுகிறது, நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் நான் உன்னை கைவிடுவதில்லை. நான் உனக்கு சொன்னதை செய்கிற வரையும் நான் உன்னை கைவிடுவதில்லை. இது ஒரு பெரிய சம்பவம், பெரிய வரலாறு. தேவனுடைய பிள்ளைகளே, இந்த 8வது மாதத்திற்குள்ளாக நாம் கடந்து வந்திருக்கிறோம். பல நேரங்களிலும் நம்முடைய சொந்த பந்தங்கள் சொன்ன வார்த்தைகள் அநேகர் மறந்து போனார்கள், அநேகர் நம்மளை கைவிட்டார்கள். இன்னைக்கு தகப்பனும் தாயும் நம்மளை கைவிடக்கூடிய சூழ்நிலையில வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒருவேளை நம்முடைய பிள்ளைகள் கூட தகப்பனையும் தாயையும் விசாரிப்பதில்லை, நமக்காக உதவி செய்வதில்லை. அநேகர் நம்மளை மறந்து போய் கொண்டிருக்கும் பொழுது நம்மளை படைத்த ஆண்டவர், நம்மளை உருவாக்கின ஆண்டவர் எந்த இடத்துல வழி இல்லை என்று சொல்லி துவண்டு போய் ஒரு ஓரமாக படுத்து கிடக்கிறோமோ அந்த இடத்துல, அந்த உட்கார்ந்து கிடக்கிற இடத்துல கர்த்தர் சொல்றாரு, நான் உனக்கு சொன்னதை செய்யும் வரையும் நான் உன்னை கைவிடுவதில்லை. தேவப்பிள்ளையே, உனக்கென்று சொல்லி கர்த்தர் வைத்திருக்கிற தரிசனம் உண்டு. கர்த்தர் உனக்கென்று சொல்லி வைத்திருக்கிறதான திட்டங்கள் உண்டு. கர்த்தர் உன்னை மேன்மைப்படுத்துவேன் என்று சொல்லி உனக்கு வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். நீ பிறக்கும் பொழுதே உன்னை தாயின் கருவில் உருவாகிறதற்கு முன்பதாகவே, தொப்புள் கொடி அறுக்கப்படுகிறதற்கு முன்பதாகவே கர்த்தர் உன்னை தெரிந்திருக்கிறார், கர்த்தர் உன்னை அழைத்திருக்கிறார், கர்த்தர் உன்னை முன்குறித்திருக்கிறார். உன்னுடைய தரிசனங்கள் பெரியது, உன்னுடைய திட்டங்கள் பெரியது, உன்னுடைய எதிர்காலம் பெரியது. கர்த்தர் சொல்லி இருக்கிறார், அது நிச்சயம் உன்னுடைய வாழ்க்கையில் அதை நிறைவேற்றுவார். நீ விசுவாசிக்கும் பொழுது, நீ கடவுளை நம்பும் பொழுது. எங்கேயுமே ஸ்தோத்திரம், இன்றைக்கு சோர்ந்து போய் எந்த இடத்துல பார்த்தாலும் துவண்டு போய் கிடக்கலாம். குடும்பத்தில் சமாதானம் இல்லை, கணவர் மதுபானத்துக்கு அடிமைப்பட்டிருக்கிறார், பிள்ளைகள் வியாதியினாலே சிறைபிடிக்கப்பட்டிருக்கிறார்கள். எனக்கென்று சொல்லி பொருளாதாரத்துடைய வழிகள் இல்லை. இன்றைக்கு மருத்துவமனையிலே படுத்த படுக்கையாக மரணத்தின் விளிம்பிலே காணப்பட்டு கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, இன்றைக்கு ஒருவேளை குடும்பத்தின் நடுவில் சில செய்வினை கோளாறுகளினாலே கட்டப்பட்டு உடைய ஆசீர்வாதங்களை இழந்து போய் சமாதானம் இல்லாத நிலையிலே இந்த பூமியிலே வாழ்வதை விட மரித்தால் நலமாய் இருக்கும் என்று மரணத்தை தேடிக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, மரணத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, இன்றைக்கு உன்னுடைய சில கட்டுகளை கர்த்தர் அழித்து மாற்றும்படியாய் விரும்புகிறார். உன்னுடைய வாழ்க்கையில கர்த்தர் அதிசயமான காரியங்களை செய்ய விரும்புகிறார். இன்றைக்கு ஸ்தோத்திரம் உடைக்கப்பட்ட நிலைமையில எனக்கு சொல்ல ஒரு வேலை இல்லையே, என்னுடைய மகனுக்கு திருமணமாகவில்லையே, இன்றைக்கு ஸ்தோத்திரம் சமாதானம் இல்லாத நிலையில வாடகை வீட்டுல இருந்து ஸ்தோத்திரம் என்னால வாடகை கொடுக்க முடியவில்லையே, ஓ திருமணமாகியும் எனக்கு நல்ல ஒரு குழந்தை பாக்கியம் இல்லை என்று சொல்லி இன்னைக்கு புலம்பலோடு கண்ணீரோடு கூட ஓ 8வது மாதத்துல காலடி எடுத்து வைத்திருக்கிற தேவ பிள்ளையே, என்னுடைய மகனுக்கு நல்ல ஒரு வேலை இல்லை என்று சொல்லி புலம்பிக் கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, வியாபாரம் இல்லை என்று சொல்லி, விவசாயத்தில் ஒரு செழிப்பு இல்லை என்று சொல்லி இன்னைக்கு புலம்பிக் கொண்டு மிகுந்த கவலை நிறைந்த அனுபவத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நான் உனக்கு சொன்னதை செய்யும் வரையும் நான் உன்னை கைவிடுவதில்லை. நம்மளை கைவிடாத ஆண்டவர், நம்மளை விட்டு விலகாத ஆண்டவர், உனக்காக அதிசயமான காரியங்களை
ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை நான் காட்டுவேன், உண்மையை கண் வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். தேவனுடைய பிள்ளைகளை, அநேகர் நம்மளை மறக்கும் பொழுதும் கைவிடும் பொழுதும் நம்மளை விட்டு ஓடும் பொழுதும் நீங்கள் கடவுளை பிடித்துக் கொள்ளுங்கள். மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை அவள் தெரிந்து கொண்டாள். அவளை கர்த்தர் கைவிடவில்லை.